நான் சையத் சுலைமான் நத்வி. நான் 1884ஆம் ஆண்டில் பீகாரில் பிறந்தேன். சிறு வயதிலேயே குரான் மற்றும் அரபி இலக்கியங்களில் எனக்கு ஆழ்ந்த ஈடுபாடு ஏற்பட்டது. என் கல்வி வாழ்க்கையின் ஆரம்பம் மாநிலத்தின் பாரம்பரிய மதரசாக்களிலேயே நிகழ்ந்தது. என் இளமை காலத்திலேயே என்னை மிகவும் பாதித்தவர் மௌலானா சிப்லி நுமானி அவர்கள். 1899ஆம் ஆண்டில் நான் நத்வாவின் தாருல் உலூம் மதரசாவில் சேர்ந்தபோது அவரது போதனைகள் என்னை முழுமையாக மாற்றியமைத்தன. அங்கு நான் இஸ்லாமிய வரலாறு, தருக்கவியல் மற்றும் ஹதீஸ் பாடங்களில் ஆழ்ந்த பயிற்சி பெற்றேன். சிப்லி நொமானி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நான் ஒரு ஆராய்ச்சியாளராக வளர்ந்தேன். 1904ஆம் ஆண்டில் நான் தாருல் முசன்னிஃபின் ஆசிரியர்களின் வீடு என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நத்வாவில் தொடங்க உதவினேன். இந்த நிறுவனம் இஸ்லாமிய அறிவின் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு மையமாக விளங்கியது. நான் எப்போதும் நம்பியது இஸ்லாத்தின் உண்மையான செய்தியை அதன் தூய்மையான வடிவில் மக்களுக்கு எடுத்துரைப்பதே நமது கடமை என்று. எனது எழுத்துப் பணிகள் இஸ்லாமிய வரலாறு மற்றும் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய ஆய்வுகளில் கவனம் செலுத்தின. சிரத்துன் நபியின் வாழ்க்கை என்னுடைய மிக முக்கியமான படைப்பாகும். இந்த நூலில் நான் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் மக்களுக்கு முன்வைத்தேன். நான் எழுதிய அரபு தேசத்தின் வரலாறு போன்ற பிற நூல்களும் இஸ்லாமிய அறிவுசார் வட்டங்களில் பெரும் மதிப்பை பெற்றன. நான் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்துடன் நீண்ட காலம் தொடர்பு வைத்திருந்தேன். 1925ஆம் ஆண்டில் நான் அங்கு தமிழ் மற்றும் அரபு மொழிகள் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டேன். இந்த காலகட்டத்தில் நான் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து இஸ்லாமிய கல்வியை பரப்புவதில் தீவிரமாக ஈடுபட்டேன். எனது வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதி நான் ஹைதராபாத்தின் தாகிக் மிலிஸ் ஆராய்ச்சி மன்றம் என்ற அமைப்புடன் இணைந்து பணியாற்றிய காலம். இங்கு நான் இஸ்லாமிய தத்துவம் மற்றும் சமகால சிக்கல்கள் குறித்து ஆழமான விவாதங்களில் ஈடுபட்டேன். 1947ஆம் ஆண்டில் இந்தியா பிரிந்தபோது நான் பாகிஸ்தானுக்குச் செல்லாமல் இந்தியாவிலேயே தங்கிவிட முடிவு செய்தேன். இந்திய முஸ்லிம்களின் கல்வி மற்றும் அறிவுசார் முன்னேற்றத்திற்காக உழைப்பதே எனது குறிக்கோளாக இருந்தது.